One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஆடிஷன் போனேன். நான் வந்து ரொம்ப டாலாக இருக்கேன். எனக்கு என் ஹைட் நான் வந்து அப்பா மாதிரி கொஞ்சம் ரொம்ப டால். தாரா வந்து ஷீ இஸ் பேசிக்லி அ வெரி என்தூசியாஸ்டிக் சைல்ட். ஷீ லவ்ஸ் டாக்கிங் பேக் டு எல்டர்ஸ். அவங்களுக்கு அந்த காமெடி அடாவடித்தனம் அது அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க தாரா கேரக்டர் வந்து ஷீ சூட்ஸ் மீ. ஷீ இஸ் அ கிட். ஸோ அவளுக்கு என்னன்னு தெரியாது. அவங்க பேசிக்லி வில்லனஸாக இருக்கணும்ல யோசிக்கல. பட் அவங்க ஒரு கிட்னால ஷீ டசன்ட் நோ. அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இதுவே இருக்கு. ஸோ ஐ லைக் பீயிங் த யங்கஸ்ட் ஆல்சோ. கேமரா விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு அழுவுறது வரமாட்டேன்ச்சு அந்த டைமில். ஸோ நான் என்ன சொன்னேன், நான் கிளிசரின் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு போட தெரியாது. அண்ட் டிரெக்டரோட இன்புட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? கிரிஞ்ச், இது லாஜிக்கே இல்லை. இந்த படங்கள்லாம் பண்ணணும், இந்த டைரக்டரோட பண்ணணும், இந்த ஆக்டரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர்கேவோட பண்ணணும், ஷாருக் கானோட பண்ணணும். காலிவுட் தளபதி ஆனால் அவர் தான் போயிட்டாரு. நம்ம நிறைய சைல்டு ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கோம். அண்ட் இவங்க வந்து ரொம்ப நாளாகவே இருக்காங்க இல்லை, ஃப்ரம் அந்த ஜீ தமிழ் காம்படிஷன்லேருந்து இப்போ வரைக்கும். அண்ட் பார்க்க நல்லா இருக்கு. எதிர்நீச்சலில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த ஒரு சீரியல் இது. அண்ட் பார்ட் 2 ஸ்பின் ஆஃபும் இப்போ வந்து நல்லா போகுது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கீங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் அப்படின்னும் போது இட்ஸ் ஆல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருச்சுல்ல இந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே. இட்ஸ் இன் திருச்செல்வம் சார்ஸ் அண்ட் ஸ்ரீவித்யா மேம்ஸ். அண்ட் தேர் ஸ்டோரியை ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லெவலுக்கே கொண்டு போகிறாங்க. இட்ஸ் கோயிங் ரியலி நைஸ். ஸோ ஐ ரியலி லைக் இட். அண்ட் எப்படி இருக்குது அதோட எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போது வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது முன்னாடி நம்மளுக்கு தெரியாது, எல்லாருமே இருக்காங்க, அந்த சீரியல் போயிட்டு இருக்குன்னு. ஓகே, சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உங்ககிட்ட அவங்க வந்து கேட்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், உள்ளே வந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டே வந்து இட் வாஸ் சத்யபிரியா அம்மா வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி லேடிஸ் யாரும் வரல, மென்ஸ் மட்டும் தான் வந்திருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங் சீன்லாம் வந்து பெரியப்பா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க. அது ஒன்று பழகிரும், இது ரொம்ப ஈஸி கேமராவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் நல்லா இருந்தது. ஆடிஷன் இருந்தது. அது வந்து இப்போ மோனிஷா இருக்காங்கல்ல, கேரக்டர், அவங்க வந்து முன்னாடியே என்னோட ஜீ தமிழ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரெஃபர் பண்ணி தான் ஆடிஷன் போனேன். அண்ட் அவங்க ஸ்ரீவித்யா மேம்க்கும் திருச்செல்வம் சாருக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க வந்து ஜாலியாக பேசினாங்க. அவங்க வந்து அப்புறம் வந்து நடுவில் வந்து என்ன சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப டாலாக இருக்கேன்னாங்க. எனக்கு என் ஹைட் நான் வந்து அப்பா மாதிரி கொஞ்சம் ரொம்ப டால். பட் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ரோலை வந்து என்னை நம்பி கொடுத்ததுக்கு ஐ கான் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ் ஹவு கிரேட்ஃபுல் ஐ எம் டு ஹிம் and Srividya ma'am. I'm grateful to both of them. They gave me such a big chance and I'm so happy because of that. அண்ட் எதிர்நீச்சல் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஸ்கோப் வந்துடும். பீட் சைல்டாக இருக்கட்டும், இல்லைனா அங்கே இருக்கிற பாட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு அந்த காணாமல் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய என்னென்னமோ வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு பிளாட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி உங்களை சுற்றி நடக்கிற கதைக்காலம் பற்றிலாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ தாரா வந்து ஷீ இஸ் பேசிக்லி அ வெரி என்தூசியாஸ்டிக் சைல்ட். ஷீ லவ்ஸ் டாக்கிங் பேக் டு எல்டர்ஸ். அவங்களுக்கு அந்த காமெடி அடாவடித்தனம் அது அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க தாரா கேரக்டர் வந்து ஷீ சூட்ஸ் மீ. அவங்க ஷீ இஸ் ஜஸ்ட் பேசிக்லி மீ. நானும் குறும் பண்ணுவேன், சூப்பர், அவங்களும் குறும் பண்ணுவாங்க. ஸோ தாரா வந்து ஐ கேன் ரிலேட் டு ஹர். ஷீ இஸ் அ வெரி நைஸ் கேரக்டர். ஸோ பேசிக்லி இப்போ என்ன ஆகுது, கதிர் சொத்து விஷயம் மேட்டர்லாம் ஆகுறதுனால ஷீ இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஹர் டேட் சைட். பட் ஷீ இஸ் அ கிட். ஸோ ஷீ டசன்ட் நோ இஃப் கதிர் இஸ் டூயிங் ரைட் ஆர் ஹர் மம்மி இஸ் டாக்கிங் ரைட். ஸோ அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன நினைக்கிறா, அப்பா சொல்கிறது கரெக்ட் தானே, அவள் குடும்பத்துக்கு தானே பண்ணுறாரு, ஸோ நம்ம ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதே டைம் ஸோ லைக் தட் சைட் ஆஃப் த ஃபேமிலி, பெரியம்மா அம்மா சைட் அவங்களே விட மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் அவங்க
ஷீஸ் அ கிட். ஸோ அவளுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அவங்க பேசிக்லி வில்லனஸாக இருக்கணும்லாம் யோசிக்கல, பட் அவங்க ஒரு கிட்னால ஷீ டசன்ட் நோ. அண்ட் அது நல்லா இருக்கு, அந்த ஒரு குழந்தைங்களுமே வந்து அப்படி அவங்க காட்டும்போது. அண்ட் we know இது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் மாதிரி தான் இந்த ஹோல் சீரியலுமே இருக்கிறதுனால அதில் விமனாக இருக்கிறது அது ஒரு தனி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் இருக்கிறதுலே யங்கஸ்ட் அப்படின்னும் போதும் அதுவும் ஒரு நல்ல ஃபீல் இல்லை, நல்ல ஃபீலிங், ஜாலியாக. யங் சில்ட்ரன்னா வந்து நம்மளுக்கு அவ்வளோ வந்து இது கிடைக்காது. ஸோ ஹேட்ரட் வி won't கெட், லைக் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. அந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் கிட்ஸுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இதுவே இருக்கும். ஸோ ஐ லைக் பீயிங் த யங்கஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ நிறையா குறும்புத்தனம் பண்ணேன். இஃப் ஐ வாஸ் தர்ஷினி ஆர் ஐஸ்வர்யா ஐ wouldn't be able to do or speak what I'm talking. அந்த சின்ன சின்ன டைலாக்ஸ் it will give a big scope for the people. So I really like being the youngest. அண்ட் இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம சைல்டு ஆர்டிஸ்டாக இருக்கும் போது நம்ம நிறைய காம்படிஷன்ஸ் பண்ணுறது வேறு, பட் ஆக்டிங் இன் அ சீரியல் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த காம்படிஷன் நம்மளுக்கு நிறையா லேர்ன் பண்ணிப்போம் எல்லாமே. இங்கே வந்து நீங்கள் பார்த்து பண்ணுறது என்னென்னா, உங்களுக்கு சீனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் அபவுட் தட். ஸோ இப்போது ரீசெண்டாக அந்த கதிரை சக்தி வெட்டுற சீன் மாதிரிலாம் வரும். அதுட்டு நான் பெட்ரூம்குள்ளே அவங்கக்கிட்ட அப்போ தான் அப்பா சைட் போவேன். ஸோ அந்த டைம் சீன் இருக்கும்போது அழுவணும். அப்போது நான் வந்து கேமரா விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு அழுவுறது வரமாட்டேன்ச்சு அந்த டைமில். ஸோ நான் என்ன சொன்னேன், நான் கிளிசரின் ட்ரை பண்ணுறேன், ஆனால் எனக்கு போட தெரியாது அப்படின்னு. யார் போட்டு விடுவாங்க? அம்மா அப்பா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி போட்டு அதெல்லாம் இது பண்ணாங்க. அப்புறம் நடுவில் எனக்கு நிறையா பிளிங்கிங் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதுக்கு வந்து நீ இந்த மாதிரி பண்ணு, ஐஸ் கூலாக வச்சுக்கோ, அந்த மாதிரி இது பண்ண நிறையா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்லி எல்லாருமே பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்து நீ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, சீனப்போ எது பேசு, அதை ஆட் பண்ணிக்கோ இதை ஆட் பண்ணிக்கோன்னு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா நான் இப்போ தான் சீரியலுக்குள்ளே வந்திருக்கேன். முன்னாடியே ஏதாவது பண்ணியிருந்தா எனக்கு தெரியும். ஸோ தர்ஷினி அக்கா அவங்க நிறையா பண்ணியிருக்காங்க, அண்ட் ஐஸ்வர்யா இப்போ வந்தவங்களும் அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க. பட் நான் ஒன்லி 2-3 பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அது அவ்வளோவா தெரியாது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோன்னு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டிரெக்டரோட இன்புட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? சார் வந்து அந்த அவர் வந்து ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வருவார். அதெல்லாம் வந்து எப்போவுமே சில சீரியல்ஸ்னால் இப்போது அக்கார்டிங் டு திஸ் டேட் எல்லோரும் வந்து கிரிஞ்ச் இது லாஜிக்கே இல்லை அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் சார் வந்து அதை எப்படி கொண்டு போவார், அது ஒரு ரியாலிட்டியாகவே கொண்டு போவார். அது ஒரு ட்ரூ திங், இப்போ இருக்கிறது அதுதான் நடக்கும். ஸோ அது ஒரு ரியாலிட்டியாக கொண்டு போவார். ஸோ எனக்கு அவர் போடுற இன்புட், அவர் அதை எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது, ஹிஸ் மைண்ட் இஸ் ஸோ பிரில்லியன்ட். எஸ், he'll get it so perfectly. And that is the thing I like about his directing. அண்ட் தென் உங்களை பற்றி நான் கேட்கணுன்னா, உங்களுக்கு மீடியாவுக்குள்ளே வரணும் அண்ட் தென் அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்ற ஐடியாலாம் எப்படி வந்துச்சு, அதுலேருந்து எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இப்போது வீட்டில் இருக்க லாக்டவுன் டைம், இப்போது லாக்டவுன்லாம் கழிச்சு அதுக்கு முன்னாடி. ஸோ நான் கிட்டு தான், இப்போ 6 UKG LKG சம்திங். அப்போ சின்ன ஸோ மதுரைக்கு ஏதோ ஒரு ட்ராவல் ரீசன் சம்திங் அம்மாவோட ஜாப்காக வந்திருந்தோம். அம்மா என்ன சொன்னாங்க, எங்கே பாரு ஏதோ ஆக்டிங் ஆடிஷன்ஸ். ஸோ நான் வந்து ரொம்ப பிரைட்டாக இது பண்ணுவேன். ஸோ ஐ எம் த பிரைட்டஸ்ட் கிட் ஆஃப் த ஃபேமிலி. ஸோ என் கசின்ஸ் 4 பேரும் வந்திருந்தாங்க. ஸோ லைக் மை எல்டஸ்ட் கசின் நான் அவங்க கூட பண்ணுறேன், நீயும் பண்ணு அப்படின்னாங்க. மற்ற 2 மிடில் கசின்ஸும் வந்து வேணாம் எங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக இதுலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகிட்டாங்க. எல்டஸ்ட் கசின் கூட வந்து அந்த இது பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. 2 பேரும் பண்ணோம். ஆடிஷன் அதுக்குள்ளே போவேன். எங்கள் டேர்ன் வரும்போது எனக்கு நர்வஸாக இருந்தது, ஆனால் நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ அப்போ என் சிஸ்டர் வந்து எல்டஸ்ட் கசின் அவள் வந்து மறந்துகிட்டே இருந்தா, ஐயோ இந்த டைலாக்கா ஐயோ அந்த டைலாக்கான்னு மறந்துகிட்டே இருந்தா. நான் அந்த டைலாக் எடுத்து கொடுத்தேன். ஸோ அப்புறம் வந்து அவ்வளோ சின்ன பாப்பா அப்போ நான் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வருது, அன்னோன் நம்பர், ஓகே ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்போ ஏன் ஃபோட்டோ அப்புறம் இன்னொரு பையன் ஃபோட்டோ போட்டு, இந்த குழந்தைங்க யாருன்னு தெரிஞ்சால் அவங்களோட நம்பர் ப்ளீஸ் எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. ஜீ தமிழ்.
ஸோ அவங்க என் ஃபோட்டோ எங்கேயோ தொலைஞ்சிச்சு போல். ஸோ அவங்க வந்து இந்த நம்பர் இந்த நம்பர் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கால் பண்ணி, ஹலோ உங்களுக்கு இந்த குழந்தைங்க தெரியுமான்னு கேட்கும்போது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி தான் உள்ளே போனது. உள்ளே போய் அப்புறம் ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட் ஆஃப் த சீசன் அப்போ தான் என்னோடய ஆக்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட் ஆஃப் த சீசன் வாங்கி ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் அட் தட் மூமெண்ட். ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் ஆஃப்டர் தேட் 3 years 2 years something I didn't go on camera. Then ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? பிகாஸ் அப்போ கோவிட், இட் வாஸ் 2019 கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மம்மி ரொம்ப பயந்துட்டாங்க. நீ எங்கேயும் வெளியே போகாத, நீ வீட்டிலே இரு, உனக்கு வெளியே போகிறதுக்கு எந்த ரீசனும் இல்லை, நீ வீட்டிலே இரு அப்படின்ட்டாங்க. ஸோ அப்போது வந்து சரி ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே உட்காந்துட்டேன். 3 years கழிச்சு ஐ திங்க் ஏற்காடில் ஜூட் ரொமாரிக்குன்னு ஒருத்தவங்க, ஹீஸ் அ டைரக்டர். சார் வந்து என்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு இது எடுக்க போகிறேன், ஐம் கோயிங் டு டேக் அ மியூசிக் வீடியோ ஆல்பம் சாங், ஸோ ஐ லைக் யூ இஃப் யூ பார்ட்டிசிபேட் அப்படின்னாரு. ஸோ ஓகே அப்பா பொண்ணு கான்செப்ட், ஸோ ஓகே போகலான்னு சொல்லிட்டு ஏற்காடில் ஒரு 3-4 days ஷூட் முடித்ததுக்கப்புறம் தொடுவானம் அப்படின்ட்டு பாட்டை ரிலீஸ் பண்ணி அது போச்சு. அது ஆக்சுவலி இது வந்து எஸ்எஸ் மியூசிக்கில் என்னோடய செகண்ட் இன்டர்வியூ. ஏன்னா அப்போது தொடுவானம்க்கு வந்து அவங்க வந்து எஸ்எஸ் மியூசிக் தான் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அதே மாதிரி இங்கே தான் செகண்ட் டைம் ஆஃப்டர் எதிர்நீச்சல் நான் இங்கே வரேன். அப்புறம் திரும்பவும் சாரோட இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். அப்புறம் நடுவில் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். பட் அதுவும் it didn't set out, it didn't go much far. Then Monisha ka called. Appo there's a slot opening for Tara in எதிர்நீச்சல் சொன்னாங்க. ஆடிஷன் அட்டென்ட் பண்ணேன். சார் ஓகேன்ட்டாரு. அண்ட் தட்ஸ் ஆல். சூப்பர், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அண்ட் சம் கிட் யூனோ அவங்க வந்து ரொம்ப ஓவர் மீட்டர் பேசுவாங்க, இல்லை ரொம்ப ஷையாக இருப்பாங்க. நான் தான் அந்த கிட். இல்லை நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க, கரெக்டாக. சி குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. அண்ட் அந்த இது கரெக்டாக இருக்குது, யூனோ அந்த வே யூ டாக். அம்மா சொல்லி தான் வந்தாங்க, இங்கே பாரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிற, ஓவராக பேசக்கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து ரொம்ப டாக்கர், நல்லா பேசுவேன். ஸோ ஐம் மோர் ஆஃப் அ டாக்கர் தென் அ லிசனர். எனக்கு கேட்க பிடிக்காது, நான் பேசணும் அப்படி தான் இருப்பேன். அது எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு ஹைப்பர் கிட். எங்கள் அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லலாம் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு புரியல மேம், இவ வந்து கவனிக்கிறா மேம், ஹைப்பராக இருக்கா மேம், கவனிக்கிறா மேம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு ஏதாவது இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போய்டுறது, ஏதாவது யோசிச்சுக்கிட்டே உட்கார்றது. ஸோ அது இட்ஸ் நாட் லைக் அ ப்ராப்ளம். ஐ லவ் ஃபேண்டசிஸ், ஐ லவ் ஸ்டோரிஸ், ஐ லவ் ஃபேண்டசிஸ். எனக்கு அந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஐ லைக் புக்ஸ் வந்து மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் புக்கு பார்க்குறாங்க. எஸ், அதை வந்து ஒரு பொருளாக பார்க்குறாங்க. பட் என்னையை பொறுத்த வரைக்கும் புக் இஸ் அன் இமேஜினரி வேர்ல்டு, ஃபேண்டாஸ்டிக் வேர்ல்ட் தட் யூ கேன் லைக் எக்ஸ்பிரஸ் வாட் எவர் இஸ் இன் த புக். ஸோ இட் வில் பி ஸோ மேஜிக்கல் வென் யூ ரீட். ஒரு சிங்கிள் புக்கில் அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும். So I really love reading books. And it's just sometimes I just think ஒரு magical world, ஒரு fantasy world இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நடிக்கணும்னு ஆசை இருக்கா? அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி ரிலேட்டட்? எஸ், கேட்டுக்கோங்க. எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேண்டசி இதில் கான்செப்டில் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அண்ட் தென் வாட் ஆர் ஆல் யுவர் ஃபியூச்சர் கோல்ஸ்? லைக் இதெல்லாம் நான் இந்த படங்கள்லாம் பண்ணணும், இந்த டைரக்டரோட பண்ணணும், இந்த ஆக்டரோட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. SRKயோட பண்ணணும், ஷாருக் கானோட பண்ணணும். அவரோட பண்ணால் எனக்கு போதும். சரி, அவர் சின்ன வயசு எங்கள் அப்பா வந்து இஸ் க்ரோன் அப் ஆல் இன் நார்த். ஓகே. தாத்தா ஏர்ஃபோர்ஸ்னால ஃபுல் நார்த். எங்கள் தாத்தா அண்மை ஆத்தே ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்னால ஃபுல் நார்த், கம்ப்ளீட் நார்த். ஒரு பாலிவுட் தான், இஸ் அ ஃபுல் பாலிவுட் டூட். அவருக்கு பாலிவுட்னா ரொம்ப பிடிக்கும். அவரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து ஹீ வில் மேக் மீ வாட்ச் பாலிவுட் மூவிஸ்.
அதுலேருந்தே எனக்கு பாலிவுட் மூவிஸில் ஒரு பர்சனல் ஃபாண்ட்னஸ். ஸோ எனக்கு அதனால பிடிக்கும். SRKவோட நடித்தா எனக்கு போதும். அவங்க 2 பேர், அவங்க ஒருத்தவங்க மட்டும் போதும் அவங்கள நடித்தா. அண்ட் இஃப் ஐ ஹாவ் டு ஆக்ட் வித் பாலிவுட் ஆக்ட்ரஸ், கஜோல். சூப்பர். எஸ். அண்ட் காலிவுட் தளபதி. ஆனால் அவர் தான் போயிட்டாரு. வாய்ப்பு இருக்கு, நம்ம நம்புவோம் அப்படின்ற மாதிரி. அண்ட் அதர்ஸ் லைக் இந்த டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃபேண்டசி சொல்கிறதுனால நான் அதை கேட்குறேன். ஸோ சின்ஸ் யூ ரீட் புக்ஸ், ஐ வாண்ட் டு ஒர்க் அ மூவி வித் அட்லி சார். He makes it very different. And he makes it on favor to the kid. அதில் யார் நடிக்கிறாங்களோ அந்த கிட்க்கு கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. பிரசாந்த் நீல் சார், அவர் KGFல சூப்பராக எடுத்தார். எனக்கு அவரோட இது பண்ணணும் இது. அண்ட் ஆல்சோ ராஜமௌலி சார், மணிரத்னம் சார். என்ன லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி. பட் ட்ரீமிங் பிக் இஸ் ரியலி குட் அண்ட் கண்டிப்பாக நடக்கும். அண்ட் செட்டில் உங்களுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் மீன்ஸ் டெஃபினெட்லி தர்ஷினி அக்கா. ஷீ பின் வித் மீ ஃபார் லாங் டைம். அவங்கள தவிர்த்துனா டாடி அண்ட் மம்மி க்ளோஸாக இருப்பாங்க. பட் டாடி செட்டுக்கு நடுவில் ப்ளே பண்ணுறது அதாவது அவளே பண்ணுவார். ஐ லைக் போத் ஆஃப் தம். ஓகே. அப்போ அவங்க எப்போ ஃபோன் பண்ணலாம் எடுப்பாங்களா? அம்மா டாடி எடுப்பாங்க, அம்மா ஐ டோன்ட் ஹாவ் அ நம்பர் yet. ஐயோ சரி, நம்ம ஒரு சின்ன ப்ராங்க் மாதிரி பண்ணலாமா அவருக்கு? அவர் நம்பர் இருக்கா? கதிர் அவரோட இருக்கு. பண்ணலாமா? எப்படின்னா லைக் பேனிக்லாம் பண்ண வேணாம் அவங்கள. எப்படின்னா சும்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவி ஆஃபர் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அது வந்து பட் இப்போ எனக்கு அதை பண்ண சொல்கிறாங்க, இது சீரியல் டேட்ஸ் கிளாஷ் ஆகும்ல, அது என்ன பண்ணுறது, கைட் மீ அப்படின்னு சும்மா சொல்லுங்கள். அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ டாடி, திஸ் இஸ் மீ தாரா. Hi Tara, how are you? I'm fine. Well, because I'm in Chennai only. ஒரு பெரிய மூவி they're giving chance for me. Hey, congratulations. Yeah, but அது வந்து இமிடியேட்டாக இது பண்ணோன்னாங்க. எதிர்நீச்சல் கிளாஷ் ஆகுமா அது இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. that's why I called you. இது கிளாஸ் ஆகுமானா சார் என்ன டேட் என்ன சொன்னாரு? சார் கிட்ட பேசினாதான் பயமா இருக்கு எனக்கு. பேசுறதா என்ன பண்றது? என்ன இருக்கு அம்மா பேச சொல்லுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்ட்ட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ எவ்வளோ நாள் கேட்குறாங்க மூவி? லைக் அபவுட் அட்லீஸ்ட் 4 to 3 months they're asking. I don't know what to do. 3 months continuous ஆவா? Yes. I don't know what to do. Continuous ஆனா they'll never. ஐயோ ஒரே நிமிஷம் தர ஒன் செகண்ட். யா சார் கட் பண்ணு. ஐயோ அவருக்கு ஐயோ நம்ம தான் சொல்லி மாட்டிக்க போகிறோம். சரி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, சும்மா தான் ப்ராங்க் பண்ணோம். ஐயோ இஸ் நாட் பிக்கிங் அப். ஹலோ சாரி டாடி, இட் வாஸ் ஆக்சுவலி நான் இன்டர்வியூ இன் SS Music. They told to prank you. No problem. Okay. I'm fine. No, okay. Yeah. Just finish this thing and call, okay? Okay. Thank you. நல்ல வேலை சொல்லிட்டோம். இல்ல பயம். அதான் அவர் டக்குன்னு கட் பண்ணிட்டா. ஐயோ இப்போதானே தாராவை மாற்றணும், அதுக்குள்ளே இன்னொரு தாரா போகிறாங்களேன்ட்டு அவருக்கு ஒன்றும் புரியல. அண்ட் உங்களோட இன்ஸ்டா ஃபீட் பார்க்கும்போது கமல் சாரோட ஒரு பிக்சர் பார்த்தேன். அந்த கதை சொல்லுங்கள். பிகாஸ் கமல் சார் பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆசை. நாட் எவ்ரிபடி கோ சீஸ் ஹிம். எங்கள் அம்மா அண்ட் அப்பா ரியலி லவ் கமல் சார். டை ஹேட் ஃபேன்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லணும். அவங்க 2 பேருக்கு கமல் சார்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அவர் டார்ச் லைட் கட்சி ஆரம்பிச்சார்ல, அதில் வந்து மாவட்ட செயலாளர்னு அங்கே இது எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஷி பிகேம் அ கட்சி பர்சன். அண்ட் ஒரு கட்சி மீட்டில் தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ தான் நான் கமல் சாரை பார்த்தேன். எனக்கு அப்பெல்லாம் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ கமல் சார் அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அவர் வந்து ஹி வாஸ் வெரி ஸ்வீட். நான் என்ன சொன்னேன், எங்கள் அம்மாவும் அப்பாவும் ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் யூன்னு சொல்லும் போது நான் ஹேண்ட் ஷேக் கொடுத்தேன். ஒன்லி வணக்கம், அப்பா சொல்லி தந்தார்ல மறந்துட்டியா? ஹி டிடன்ட் வாண்ட் டு சே அப்பா சொல்லி தரலையா. ஷி டிடன்ட் வாண்ட் டு சே லைக் தட். ஸோ ஹி செட் லைக்
அப்பா சொல்லி தந்தால மறந்துட்டியா, he was like that because of that time it was COVID. ஸோ நான் அந்த ஸ்வீட். மாஸ்க் போட்டுட்டு தான் நான் எடுத்திருப்பேன். ஸோ கமல் சாரோட ஒர்க் பண்ணோம், அதுவும் இன்னொரு ட்ரீம். ஸோ கமல் சார் சரி ஆல்ரெடி வேற பார்த்துருக்கீங்க, அந்த ஞாபகம் அவருக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் ரச்சிதா அவங்க கூடயும் நான் ஒரு ரச்சிதா மேம் வந்து ஜேஎஸ்எஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு ஜட்ஜாக இருந்தாங்க. ரச்சிதா மேம் வந்து அதுக்கப்புறம் கிளினிக் அம்மாவோட கிளினிக் ஓப்பனிங்காக அவங்க கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க ஜாலியாக இருப்பாங்க, எங்களோட ஜாலியாக எப்பவும் போல் ஒரு மாதிரி எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா பட்டு, அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க ஹார்ஷாக என்றைக்குமே பேசினதில்லை, எப்போவுமே பட்டு எப்படிடா இருக்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ ரச்சிதா மேமும் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்வீட், ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. அண்ட் வே மோர் டு கோ. எப்பயுமே வந்து இந்த மாதிரி சிரிச்சுட்டே ஜாலியாக பேசிட்டு அது மாதிரியே இருங்க. அண்ட் தென் எதிர்நீச்சல்லையுமே வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், இன்னும் நிறையா அவங்கள வச்ச ஒரு பிளாட்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சில பிளாட்ஸ் வருது கன்ஃபார்ம். ஓகே, ஏதாவது எங்களுக்காக லைட்டாக அப்படி சொல்ல முடியுமா? நோ சூப்பர். பட் எங்கள் மாம்லாம் ஃபுல்லாக பார்ப்பாங்க இந்த சீரியல்லாம். அவங்க தான் வந்து தாரா கேரக்டர் பற்றிலாம் என்கிட்ட சொன்னாங்க, அம்மா சொல்லுமா தாரா கேரக்டர் பற்றி சொல்ல அப்படின்னு. நானும் அப்போ பார்ப்பேன், பட் வீட்டில் இருந்தால் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்போம் இல்லையா. அண்ட் இப்பயுமே வந்து பார்க்குறப்போ ரியலி குட், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நல்லா இருந்தது பார்க்கும்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நீங்கள் நிறைய இன்னும் சீரியல்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.